டாக்டர் என்ன சொன்னார்? என்ன தற்கொலை பண்ணிக்க போறியா? செத்து போயிட்டா ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுமா? நீ செத்து போயிட்டா காணாம போன என் சாரு சும்மா கிடைச்சிருவாங்களா? சொல்லு சொல்லு, கிடைச்சிருவாங்களா? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நோ அப்ஜெக்ஷன். ஊ வாழ்க்கை, ஊ உசுறு, ஊ சுதந்திரம். ஐ டோன்ட் வாண்ட் இன்டர்வியூ வித் பர்சனல் அஃபேர்ஸ். ஆனா நீ செத்ததுக்கு அப்புறம் போலீஸ் வரும், என்கொயரி பண்ணுவாங்க. என்ன காரணம், யார் காரணம், ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுன்னு துருவி துருவி கேட்பாங்க. என்கிட்ட மட்டுமா கேட்பாங்க? இங்க குடியிருக்கிற எல்லார்கிட்டயும் கேட்பாங்க. மொத்தத்துல இங்க இருக்கிற எல்லாருக்கும் நிம்மதி போயிடும். ஏதோ ஒரு மனிதாபிமானத்துல இஸ்மாயில் நம்மள இங்க தங்க வச்சிருக்காரு. அந்த மனிதாபிமானத்துக்கு நீ காட்டுற விசுவாசம் இதுதானா? இங்க பார், உன் லவரை பார்க்க முடியாம பேச முடியாம நீ தவிக்கிற தவிப்பு, ஏக்கம், துக்கம் எல்லாம் எனக்கு புரியுது. ஏன்னா நானும் அதே நிலைமையில தான் இருக்கேன். பட் நம்பிக்கையோட இருக்கேன், தைரியமா இருக்கேன், வாழ்க்கைய வாழ்ந்து பார்க்கணுங்கிற துடிப்போட இருக்கேன். உன்னை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன், என் சாலஸை நான் பாக்குற வரைக்குமாவது நீ உயிரோட இருந்துதான் ஆகணும். என்ன அப்படி பாக்குற? நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. காதல் என்பது ஒரு உணர்வை உருவாக்கக்கூடிய ஜீவனுள்ள ஒரு உன்னதமான உறவை. காதலுக்காக சாகுறேன்னு சொல்லி காதலை சாகடிச்சிடாத. முடிச்சிட்டியா? சொல்லி முடிச்சிட்டியா? காதல் பற்றி எனக்கு இவ்வளோ டீட்டெயிலாகவும் தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு முன்னாடி உசுருங்கிறது மசுருக்கு சமானம். நீ காதலுக்காக வாழணும்னு வந்த என்னுடைய ஃபீலிங்ஸ்லாம் உனக்கு தெரியாது. காதலிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை குட்டி பெற்றுக்கணும்னு இந்த மாதிரி குழந்தை குட்டின்னு வாழ்கிற சராசரி வாழ்க்கையெல்லாம் எனக்கும் உமாவுக்கும் கிடையாது. செத்தாதான் காதலோட ஆழத்தை பெற்றவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னா செத்துடணும். அதான் என் முடிவு. என் உமா நேரம் செத்துருப்பா. அதுக்கப்புறம் எப்படி நான் மட்டும் உயிர் வாழ முடியும்? அதான் நானும். இத பார், 2 பேரும் ஒன்னா சாகலாம் தானே வீட்டு விட்டு வெளியே வந்தீங்க. அப்புறம் எப்படி தனித்தனியா சாகலான்னு மனசு நினைக்கும். உமா கண்டிப்பா செத்துருக்க மாட்டா. ஏன்னா கூட இருக்கிறது ஏன் சார்லஸ். அவன் கண்டிப்பா சாக விட்டுருக்க மாட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன் சார்லஸ் மேல. உனக்கு நம்பிக்கை இருக்கா உமா மேல? இருக்கல்ல, அப்ப கவனப்படு. சார்லஸ், இந்த ஸ்வீட் எடுத்து ஊட்டி விடுறியா? 2 கையிலையும் மருதாணி வச்சிருக்கேன். பரவாயில்ல, நாளைக்கு சாப்பிடு. எனக்கு இப்பவே வேணும். இந்த பூ எனக்கு வச்சு விட. என்ன யோசிக்கிற? இல்ல, ஏன் நீ பூ வச்சு விட மாட்டியா? நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ எனக்காக என்னென்னவோ செஞ்சேன். இப்ப இந்த பூவை என் தலையில வச்சு விடுறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், உன் விரல் படாம இந்த பூவை நீ வைக்கணும். இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரலப்பா. ஏன் உன் விரல் படாம இந்த பூவை நீ வைக்க முடியாதா?
மயங்கும் மயங்கும் மௌன கீதம் மௌன கீதம் மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு. கடலில் மன்மத கடலில் சிப்பிக்குள் முத்து சிப்பிக்குள் முத்து மன்மத கடலில் சிப்பிக்குள் முத்து தேடு. இதழில் துடிப்பு, இதழில் துடிப்பு, சுகங்கள் இருமடங்கு. மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு. மன்மத கடலில் சிப்பிக்குள் முத்து தேடு. ம் ம் ஏன் என்னாச்சு? இல்லைண்ணே, காய்கறி நறுக்கும்போது கையை வெட்டிக்கிடுச்சு. என்னம்மா நீ பார்த்துட்டு இருக்கக்கூடாது, ஒரே நிமிடம் இருந்தால் தானே. இந்தா இது உனக்கு, இந்தா இது உனக்கு. நல்லா இருக்குண்ணே. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். எதை நீ கொண்டு என்னன்னு திடீர்னு இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அதை ஏமா கேட்க, நல்லா படித்த பையன், பார்க்கறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்கான். வேலை வெட்டி இல்லாமல்